வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. நம்ம தமிழ்நாட்டில் டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட ஸ்மார்ட் ரேஷன் கார்டு மூலமாக அரிசி, சர்க்கரை, கோதுமை, மண்ணெண்ணெய், துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் போன்ற பொருட்களை எல்லாம் கொடுத்துட்டு வர்றாங்க. மானிய விலையில் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கிறதுனால பொதுமக்கள் தங்களுடைய உணவு தேவைகளை திருப்திகரமாக முடிச்சுக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் எந்தெந்த மாதிரியான ரேஷன் கார்டுகள் கொடுத்துருக்காங்க, யார் யாருக்கெல்லாம் எந்தெந்த பொருள்கள் கிடைக்கும், நீங்கள் பொருள் வாங்கக்கூடிய ரேஷன் கடை திறந்திருக்கா, அதில் சரியான இருப்புகள் இருக்கா, சரியான விலையில் தான் அவங்க கொடுக்குறாங்களா, ரேஷன் கார்டு பற்றிய முழு தகவல்களையும் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நீங்கள் எந்த மாதிரியான கார்டு வச்சுருக்கிறீங்க, உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தமிழ்நாட்டில் 5 விதமான ஸ்மார்ட் ரேஷன் அட்டைகள் கொடுத்துருக்காங்க. இதில் முதலாவது பார்த்திங்கன்னா PHH அப்படிங்கிற மாதிரி குறியீடு இருக்கும். இந்த அட்டைக்கு அனைத்து பொருட்களுமே கொடுப்பாங்க. ரெண்டாவதாக இருக்கக்கூடியது PHHAAY அப்படிங்கிற அட்டை. இந்த அட்டை இருக்கிறவங்களுக்கு 35 கிலோ அரிசி உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூன்றாவதாக இருக்கக்கூடியது NPHH. இந்த அட்டை இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னுரிமையற்ற குடும்ப அட்டை, அதாவது அரிசி அட்டைன்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கும் அனைத்து பொருட்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான்காவதாக பார்த்தீங்கன்னா NPHHS. இந்த அட்டையில் பார்த்தீங்கன்னா முன்னுரிமையற்ற குடும்ப அட்டை, அதாவது சர்க்கரை அட்டைன்னு சொல்லுவாங்க. அரிசியை தவிர மற்ற அனைத்து பொருட்களும் இந்த அட்டை வச்சுருக்கவங்களுக்கு கொடுப்பாங்க. ஐந்தாவதாக பார்த்தீங்கன்னா NPHHNC அப்படின்னு எழுதியிருக்கும். இந்த அட்டை இருக்கிறவங்களுக்கு பொருட்கள் இல்லா அட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு எந்தவித பொருட்களும் கொடுக்க மாட்டாங்க. அதை ஒரு அடையாள அட்டையாக வேண்டுமானால் நம்ம பயன்படுத்திக்கலாம். அதோடு மக்களே, ரேஷன் கடைகளில் தேவையான பொருட்கள் இருப்பு இருந்தாலும் சில கடைகளின் ஊழியர்கள் இருப்பு குறைவாக இருக்குன்னு சொல்லி குறைவான பொருட்கள் வழங்குவது, சரியான எடையில் கொடுக்கறது இல்லை அப்படிங்கிற மாதிரியான புகார்கள் வந்துட்டுருக்கு. எனவே மக்களே, ரேஷன் கடையில் உள்ள பொருட்களின் இருப்பு விபரத்தை பதிவு செய்த மொபைல் எண்ணிலிருந்தே நீங்கள் SMS மூலமாக தெரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 9739040050 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் SMS அனுப்புவதன் மூலமாக நீங்கள் பொருள் வாங்கக்கூடிய ரேஷன் கடையில் என்னென்ன பொருட்கள் எல்லாம் இருப்பு இருக்குது அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு SMSஆக வந்துடும். ரேஷன் கடையில் உள்ள பொருட்களின் இருப்பு விவரத்தை தெரிந்து கொள்ள PDS என டைப் செய்து இடைவெளி விட்டு 101 என டைப் செய்து 9773904050 அப்படிங்கிற எண்ணுக்கு SMSஐ அனுப்பலாம். அதே முறையில் PDS கேப் விட்டு 102 என டைப் செய்து SMS அனுப்பி கடை திறந்திருக்கா அல்லது மூடப்பட்டு இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை உங்களுடைய ரேஷன் கடைகளில் அதிக கட்டணம் வசூலிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா PDS கேப் விட்டு 107 அப்படின்னு டைப் செஞ்சு SMS அனுப்பி நீங்கள் புகார் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே மக்களே, இதுவரை மொபைல் எண்ணை நீங்கள் பதிவு செய்யாமல் இருக்கிறீங்க அப்படின்னா அதை பதிவு செஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் பொருள் வாங்கக்கூடிய ரேஷன் கடை திறந்திருக்கா, அதில் சரியான இருப்புகள் இருக்கா, சரியான விலையில் தான் அவங்க கொடுக்குறாங்களா அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் நீங்கள் வீட்டிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற மேலும் அரசு அறிவிக்கின்ற உண்மையான அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.